வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். கணிதத்தில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்கள் தங்கள் திறனை அதிகரிக்க கோடைகால பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிஎஸ்சி கணிதம் 2ஆம் ஆண்டு படிப்பவர்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பிஎஸ்சி கணிதம் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. எம்எஸ்சி 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வழங்கப்படும். கணித பயிற்சி மற்றும் அறிவுசார் தேடல் திட்டத்தின் இணையதளத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 3 இடங்களில் பயிற்சி நடக்கும். மைசூரில் உள்ள மண்டல கல்வியியல் மையத்தில் மே மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை பயிற்சி நடைபெறுகிறது. கவுஹாத்தி ஐஐடியில் ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை பயிற்சி நடக்கும். கோவா மாநிலம் பாஞ்சிமில் உள்ள கோவா பல்கலைக்கழகத்தில் மே மாதம் 12ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை பயிற்சி நடைபெறும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பயிற்சியின் போது இலவச தங்கும் இடம் வசதியும் அளிக்கப்படும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. பிருத்வி 2 ஏவுகணை முதலாக எப்போது பரிசோதிக்கப்பட்டது? கேள்வி 2. சேது சமுத்திர திட்டத்திற்கு எப்போது அடிக்கல் நாட்டப்பட்டது? கேள்வி 3. வால்ஸ் தோட்டம் எனும் நாவலை எழுதியவர் யார்? சமஸ்கிருத பாடத்தில் எம்எட், பிஎட் படிக்க விரும்புபவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பிக்கலாம். டெல்லியில் உள்ள ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தான் மற்றும் எல்பிஎஸ் ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் வித்யாபீடா, திருப்பதியில் உள்ள ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் வித்யாபீடா ஆகிய பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதத்தில் பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன. பிஏ சமஸ்கிருதம் அல்லது அதற்கு இணையான தகுதி படைத்தவர்கள் பிஎட் படிப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். தற்போது இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி உள்ளபடி குறைந்தபட்சம் 20 வயது கொண்டவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். எம்ஏ சமஸ்கிருதம் படித்தவர்கள் எம்எட் படித்ததற்கு விண்ணப்பம் செய்யலாம். இறுதி ஆண்டு படிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி உள்ளபடி 23 வயது கொண்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள். மத்திய அரசின் சமஸ்கிருத கல்வி மையத்தின் இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம். விண்ணப்பங்களை வரும் 15ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தான், டீம்ட் யூனிவர்சிட்டி, 5657 இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா, ஜனக்புரி, நியூ டெல்லி 110058 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். திருப்பதி, பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் மே 11ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் செய்ய கோரி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் மாணவர்கள் முறையிட்டனர். புரட்சிகர மாணவர்கள் அமைப்பு அளித்துள்ள மனுவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கட்டமைப்பு மற்றும் கழிப்பறை வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கும்படியும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு சில கல்லூரிகள்ல கழிவறை வசதியில குடிநீர் அப்படின்றதுல இருந்து உருவான பிரச்சனை இது கிடையாது. இந்த அமைப்பு RSIF புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தமிழகம் தழுவிய அளவில் இந்த பிரச்சனையை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறது, இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறதுன்றதே அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல ஒரு பிரைவேட் கேஸ் போட்டு அதனுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்போது அவங்க ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க. உடனே தமிழக அரசு கூட 100 கோடி ஒதுக்குறதா சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஏட்ட லெவல்ல பேப்பர் லெவல்ல அறிவிப்புகளா இருக்கு. இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள ஆசிரியர் திரு ஜி. ரவியிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு டஃப்பான சப்ஜெக்ட், எந்த அளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட், அதை பற்றி சொல்லுங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் சொன்னீங்கனாலே ரொம்ப ஈஸின்றது, அதனால EE ஒன்னா இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான பாடம். அது சில மாணவர்கள் கடினமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதன் மேல எடுக்கும் போதே கொஞ்சம் சலிப்போட எடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு குழந்தைக்கு அம்மா சோறு ஊட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப விரும்பி சாப்பிடும். வேற யாராவது ஊட்டினா அது சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லும். அது போலதான் நம்ம எக்கனாமிக்ஸ ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் மேலேயும் ஒரு ஆசையோட
ஆசிரியர் மேல ஒரு அன்பு, பக்தி இதெல்லாம் வச்சு படிச்சாங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸ் மாதிரி ஈஸி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்ஸ் குரூப்லயே காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. எல்லாத்த விட ரொம்ப சுலபமானது எக்கனாமிக்ஸ் தான். நீங்க எக்கனாமிக்ஸ் சார் அதனால அப்படி சொல்றீங்கன்னாதீங்க, இது ஒரு பொதுவான கூற்று. இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் சொல்ற சில வழிமுறைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றது சரிதான், நீங்களே ஒத்துப்பீங்க. ஓகே சார், இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஜெனரலாவே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது அதுல எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டைம் பத்தல, இல்ல எக்ஸாம் நான் எழுதும்போது இந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடிய நிலையில அந்த டைம் ஷார்டேஜை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்? படிக்கிறதுல இருந்தே சொல்லுங்க. இது நிறைய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்கள் சரி, சாதாரண ஆவரேஜா படிக்கிற மாணவர்கள் சரி, இந்த குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு. எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பாடத்திலுமே எங்களுக்கு நேரம் பத்தல, ஒரு கேள்வியை விட்டுட்டோம், சரியா எழுத முடியல, இந்த மாதிரி குறைகள் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது டைம் அலாட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னா அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய் நிற்போம். அதே போல இதுல மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு கேள்வி இருக்கு. 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 20 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தம். இப்ப இதுக்கு நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் டைம் அலாட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமா எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா எழுத முடியும். இப்போ 1 மார்க் கொஸ்டின்ஸ் 50 இருக்கு. இந்த 50 கொஸ்டின்ஸும் மாணவர்கள், இதை கவனிக்கிற மாணவர்கள் இதை குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த 50 1 மார்க்கையுமே 20 நிமிஷத்துல நீங்க முடிச்சிடணும். நோட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டு 1 மார்க் கேள்வி தான், 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 50ஐயும் 20 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கும் ஞாபகம் இருக்கா? 10 கேள்வி நீங்க எழுதணும்ல, அந்த 10 கேள்விக்கும் 3 மார்க் கேள்வி தான், 3 நிமிஷம் போதும் உங்களுக்கு. அப்போ 30 நிமிஷத்துல அதை முடிச்சிடணும். ஓகே சார், 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரைக்கும் இப்ப நம்ம பேசியிருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து காமாட்சின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் காமாட்சி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். கேட்கலாமா சார்? கேட்கலாம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், நான் காமாட்சி பேசுறேன். வணக்கம் காமாட்சி, சொல்லுமா, என்ன உனக்கு சந்தேகம்? சார், நான் கரஸ்ல பண்றேன் +2. ஓகே, நல்லது. நான் வீட்டுல இப்ப அவுட் சைட் சார். நல்லது, பரவாயில்ல, ரொம்ப பாராட்டுகள். ஐசோப்பா இருந்துட்டு எப்படியாச்சும் படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வத்துக்கே நீங்க 200க்கு 200 எடுக்கலாம். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கு, நான் எடுத்துக்கிற குரூப்ல நான் எப்படி பிகாஸ் எனக்கு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தெரியல சார். நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் இந்த நிகழ்ச்சியில அப்படியே தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. நான் நிகழ்ச்சி முடிவுல எது எது படிச்சா போதும், உங்களை மாதிரி அதாவது டைமே படிக்கிறதுக்கு இல்லாதவங்க இருக்காங்க பாருங்க, உங்களுக்காக தான் நான் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சி முழுவதும் தொடர்ந்து பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், இப்போ 1 மார்க் கொஸ்டின் பத்தி நம்ம பேசணும். 3 மார்க் பார்த்தோம், 3 மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது 10 மார்க் கொஸ்டின்ஸ். இது 6 கேள்வி இருக்கு. 6 கேள்விக்குமே 10 நிமிஷம், 60 நிமிஷம் தான், அது முடிச்சிடணும். அதுக்கப்புறமா 20 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது 3 கேள்வி எழுதணும், எஸ்ஏ டைப். அதுக்கும் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், அது ஒரு 60 நிமிஷம். ஸோ எஸ்ஏவுக்கெல்லாம் 20 நிமிஷம், 10 மார்க் கேள்விக்கு 10 நிமிஷம், 3 மார்க் கேள்விக்கு ஒன்னொன்னுக்கு 3 நிமிஷம், 1 மார்க் கொஸ்டின்ஸ் 50க்கு 20 நிமிஷம். இப்படி எடுத்தீங்கன்னா மொத்தம் மீதி 10 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்கெட்ல இருக்கும். அந்த 10 நிமிஷம் எதுக்காகன்னா, எல்லா கொஸ்டினும் எழுதிருக்கீங்களா, நம்பர் சரியா போட்டிருக்கிறீங்களா, ஏன்னா விடை அழகா தெளிவா எழுதி பிரயோஜனம் இல்லை, கட்டாயமா வினா எண் நீங்க குறிப்பிடணும், இல்லைன்னா மார்க் போயிடும். ஸோ இது சரி பண்றதுக்காக, செக் பண்றதுக்காக ஒரு 10 நிமிஷம். இப்ப இதன்படி எல்லாருமே, காமாட்சி உட்பட எல்லாரும் குறிச்சுக்கிட்டாங்கன்னா டைம் பத்தலன்ற ப்ராப்ளமே வராது. ஓகே, ஆமா. ஓகே சார், இப்போ எவ்வளவுதான் படிச்சாலும் என்னால அந்த 100 மார்க்ஸ் 10% எடுக்க முடியல, 200 to 200 எடுக்க முடியல அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படி அட்ரஸ் பண்றது? அதாவது இது சில நிறைய மாணவர்களுக்கு குறைகள் இருக்கும். நானும் படிக்கிறேன், என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே எடுக்கிறான், எங்களுக்கு மார்க் போட மாட்டேன்றாங்க. அந்த குறையை எப்படி தீர்க்கலாம்? இப்ப நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய குறைதான். அது என்னன்னாக்கா, பேப்பர் எடுத்த உடனே தெரிஞ்சு போகுது. எழுதுற திருத்துற டீச்சர் கிளாஸ்ல ஒரு 10 பேர் 30 பேர் 40 பேர் வச்சுங்க. இப்ப நீங்க தான் நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைன்னா, ஓ இவரா மார்க் போட்டுன்னு 200 போட்டுருவாங்க. ஆனா பப்ளிக்ல பாருங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. யார் பேப்பர் என்னன்னு தெரியாது, நம்ம எழுதுறத வச்சுதான் மார்க். இந்த இடத்துல தான் நம்ம எழுதுற முறையினால 200க்கு 200 சுலபமா எடுக்கலாம். அது எப்படிங்கறது சொல்றேன் பாருங்க.
இந்த 50 1 மார்க் இருக்குல்ல, 50 1 மார்க் தான் முதல்ல எழுதணும். ஓகே. சிலர் என்ன செய்யறாங்க, எஸ்ஏ எழுதி கிடுன்னு எஸ்ஏ ஒரு 10 பக்கம் எழுதி டைம் பத்தாம போயிடும். அப்படி வேண்டாம். எடுத்த உடனே 1 மார்க் எழுதுங்க. அது கூட 1 மார்க் எப்படி எழுதணும்னா 50 1 மார்க் இருக்கு. அதுல முதல்ல 14 1 மார்க் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற ஒரு பகுதி. ஓகே சார், நம்ம 1 மார்க் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருச்சியிலிருந்து சுரேஷ் கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சுரேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்க கேட்கலாம். சார் நாங்க திருச்சி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த கடைசி படத்துல நேர்முக வரி மறைமுக வரி இருக்கா சார் கிறிஸ்டின்? ஆமா ஆமா. அது வந்து கேரளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சார் புக்ல. ஸ்கூல்ல வந்து அது அட்டவணை மாதிரி பத்தி எழுதுன்னு சொல்றாங்க சார். எப்படி எல்லாம் மார்க் கிடைக்குமா சார்? அதாவது அட்டவணை மாதிரி எழுதுறதுலதான் நன்மை அதிகம். ஏன்னு கேளு, ஒரு 5 வேறுபாடு எழுதுனா 2 10 மார்க்னு போட்டுருவாங்க. நீ பேராகிராஃபா எழுதுனா நீ எங்க விடை எழுதியிருக்கிற, நீ எழுதியிருக்கிறியா இல்லையா, இவ்வளவு சந்தேகம் திருத்துறவருக்கு வரும் இல்லையா. அதே நம்ம அட்டவணை எதுக்காக அட்டவணை போட்டிருக்கோம், சுலபமா அதோ இருக்கேன் அப்படின்னு விடைகள் வந்து திருத்துற எங்க கண் முன்னாடி நிக்கணும். அட்டவணை போடும்போது சுலபமா எங்களுக்கு தெரியும், உடனே டிக்கெட் அடிச்சு மார்க் போட்டு போயிட்டே இருப்போம். நீ பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா அதை முழுசும் படிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு டைம் ஆயிடும். அப்ப நாங்க கொஞ்சம் அவசரமா வேகமா படி திருத்து போகணும் பொழுது உங்களுடைய விடையை தேடி பிடிக்க அது வந்து கண்ணில் படாம சில நேரம் சரியான விடைகள் கூட போதுமான அளவு மதிப்பெண் பெறாம போயிடும். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி வேறுபடுத்துக, வித்தியாசங்கள் யாவை, நன்மை தீமைகள் யாவை அப்படின்னு வர்றத அட்டவணை போட்டு எழுதுனா முழு மதிப்பெண்கள் சுலபமா கிடைக்கும். என்ன சந்தேகம் தெரிஞ்சதா? ஓகே சார், அதான் முழு மதிப்பெண்கள் பெறுவதில் 1 மார்க் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அந்த 1 மார்க்ல அந்த 14 1 மார்க்குமே ஒரே பக்கத்தில் எழுதணும். வெறும் வினா என்ன எழுதி அது சரியான விடை ஏவா பிஆ சிஆ டின்றதை எழுதி அந்த விடையை மட்டும் எழுதணும். ஸோ அந்த 14 ஒரே பக்கத்தில். சில பசங்க என்ன பண்றாங்க, இந்த 14 1 மார்க்குக்கே 3 பக்கத்தில் எழுதுவாங்க. அப்ப அதை பார்த்த உடனே திருத்தர ஆசிரியர் என்ன வரும், படிக்காதவன் ஏமாத்துறான், அப்ப அவனுக்கு மார்க் எப்படி போடுவாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா 14 1 மார்க்கும் மொத பக்கத்துல, அடுத்த 12 இருக்குது fill in the blanks, அது 2வது பக்கத்துல, அடுத்தது மேட்சிங் 12 இருக்கு, அது 3வது பக்கத்துல, அடுத்தது ஓரிரு வார்த்தைகளுடைய ஒரு பகுதி இருக்கு, அது கடைசி 12 வினாக்கள், மொத்தம் 50. இந்த 50மே கடைசி 4வது பக்கத்துல அந்த ஓரிரு வார்த்தைகளுடைய எழுதிடணும். நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன், டைம் பத்தாது நமக்கு. சோ இந்த 50 1 மார்க்கையும் முதல் 4 பக்கத்துல முடிச்சுட்டாங்கன்னா 14 12 12 12 அப்படி முடிச்சுட்டாங்கன்னா இந்த பேப்பரை எடுக்கும்போது என்ன தோணும், திருத்துற ஆசிரியருக்கு ரொம்ப அருமையான பையன், நல்லா எழுதியிருக்கான், படிச்சிருப்பாங்க. அடுத்தது 3 மார்க் கேள்வி. ஓகே சார், 3 மார்க் 10 மார்க் 20 மார்க்ஸ் கொஸ்டின் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். 3 மார்க் கேள்வி எப்படி எழுதணும்னாக்கா 10 கேள்வி தான் எழுதணும். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணி எழுதணும். சிலது அது நன்மைகள் அவை, தீமைகள் என்ன, பொருளாதார முறைகள் எத்தனை அப்படின்னு அது மாதிரி இருக்கிறத 1 or 2 3 வேர்ட்ஸ்ல முடியும், இல்ல 3 லைன்ஸ்ல முடியும். பாயிண்டா எழுதுனா ஈஸியா 3 மார்க் எடுத்துக்கலாம். சோ அப்படி முடிச்சுட்டாங்கன்னா இப்ப என்ன ஆயிடும், 50 1 மார்க் 4 பக்கத்துல எடுத்துறான், இந்த 3 மார்க் எழுதி ஒரு 3 பக்கத்துல 30 மார்க் எடுத்துறான். அப்ப அந்த திருத்துற ஆசிரியருக்கு என்ன தோணும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு தோணும். சோ பேராகிராஃப் ஒரு 2 பக்கத்துல அதை எடுத்து எழுதி முடிச்சிடணும். எஸ்ஏ வந்து ஒரு 4 பக்கத்துல எழுதணும். எல்லாம் அடிக்க ஓடிட்டு அண்டர்லைன் பண்ணி பேராகிராஃபா பிரிச்சு எழுதும்பொழுது அப்போ திருத்துறவங்களுக்கு 50 1 மார்க் 30 3 மார்க் போட்டாங்க, 10 மார்க் ஃபுல்லா 9 10 போடுவாங்க. எஸ்ஏ வரும்பொழுதும் 19 20 18 ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை, முழு மார்க் சுலபமா எடுக்கலாம். இப்போ 20 மார்க்ஸ் பத்தி சொல்லுங்க. 20 மார்க்ஸ் வந்து அது வந்து அலாட் பண்ணி பிரிச்சுதான் வரக்கூடிய மார்க் இல்லையா? ஆமா, அந்த 20 மார்க் எப்படி எழுதுனா ஒரு முன்னுரை போட்டு எழுதலாம், முதல்ல விளக்கம் எழுதலாம். அதுக்கு வந்து நிறைய படங்கள் கேட்பாங்க. அப்ப படங்கள் வரும்பொழுது அட்டவணை தவறு இல்லாம அட்டவணை போடணும். அடுத்தது படத்தையும் அழகா போடணும். அதுக்கப்புறம் முடிவுரைன்னு எழுதணும். ஒரு அதிகபட்சம் 4 பக்கத்துக்கு போகாம, ஏன்னா நாங்க மார்க் போடுறப்போ வெறும் பக்கங்களை எண்ணி மார்க் போடுறது இல்லை, நீங்க எழுதியிருக்க பதில வச்சுதான் மார்க் போடுறோம். அப்போ அந்த அட்டவணை, படம், விளக்கம், எடுத்துக்காட்டு, இது ஒன்னொன்னுக்குமே மார்க் பிரிச்சு வச்சிருக்கோம். 20 மார்க் மொத்தமா போட மாட்டோம். அட்டவணைக்கு ஒரு 4 மார்க், படத்துக்கு ஒரு 5 மார்க், விளக்கத்துக்கு ஒரு 5 மார்க், எடுத்துக்காட்டுகிறது அவன் எழுதியிருக்கா எப்படி நீட்டா எழுதியிருக்கான, இவ்வளவு சேர்த்துதான் 20 மார்க் முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால 20 மார்க் கட்டுரை எழுதும் போது கவனமா நம்ம சொல்ற முறையெல்லாம் பின்பற்றி எழுதிருந்தாங்கன்னா முழு மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஓகே சார், இப்போ இன்னொரு 2 மாசம் காலம் தான் இருக்கு. அதாவது எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னொரு 2 months தான் டைம் இருக்குன்றப்போ கடைசி வருது. சோ கடைசி நேரத்துல படிக்கணும், எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிற நிலையில அது என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்க சார். இப்ப நம்ம பார்த்தோம்னா 1 மதிப்பெண் வினாக்கள் சொன்னேன்.
50 மதிப்பெண் வினாக்கள். இதுல என்னன்னாக்கா இந்த எக்கனாமிக்ஸ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுத்து வைத்தவர் என்ன கேட்டா முழுக்க முழுக்க இந்த 50 வினாக்களுமே புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸசைஸ்ல தான் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாடத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு 20 1 மார்க் கேள்வி தான் இருக்கும். மொத்தமே 12 பாடம், 12 20 240 1 மார்க். இந்த 240 1 மார்க்கும் ஒரே வரியில விடை எழுதி fill in the blanks மாதிரி எழுதி அந்த விடைகளை மட்டும் படிச்சாங்கனாலே அவங்க வந்து 50 மார்க் முழுசா எடுத்துடலாம். இதே போல அடுத்தது பாருங்க 3 மார்க் கேள்வி இருக்கு. அந்த 3 மார்க் கேள்வி முதல் 7 பாடம் மட்டும் எடுத்துருங்க. ஒவ்வொரு பாடத்திலயும் 5 3 மார்க் கேள்வி இருக்கு. 7 5 35 கேள்வி இருக்கு. அந்த 35 மட்டும் மொத்தம் 12 பாடம், 12 60 படிக்கிறத விட இப்ப காமாட்சி மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு படிக்கிறவங்க, நேரம் இல்லாதவங்க எல்லாம் அந்த 7 பாடத்துல இருக்கக்கூடிய 5 வினாக்கள் 35 3 மார்க் வினாக்கள் அதை நல்லா அழகா பல முறை எழுதி எழுதி படிச்சாங்கன்னா அதுல இருந்து 11 கேள்வி வரும். ஆனா 10 தான் அவங்க எழுதணும். புரிஞ்சு போச்சுங்களா? 3 மார்க்கு. அடுத்தது 10 மார்க் கேள்வி, பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். அது ஒண்ணும் இல்லை. இந்த புத்தகத்துல 7 10 12 7 10 12 3 பாடம் மட்டும் எடுங்க. அதுல 15 3 5 15 பேராகிராஃப் தான் இருக்கு. அந்த 15ல இருந்து நீங்க 6 எழுதிட முடியும். அப்போ 15 பேராகிராஃப் படிச்சா 6 எவ்வளவு சுலபமா ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ எக்கனாமிக் சுலபம் தான் ஒத்துக்கிறீங்களா? சோ அதனால 7 10 12 இந்த 3 பாடங்கள்ல இருந்து 3 5 15 பேராகிராஃப் தான் இருக்கு. அதை ஒரு முறை தெளிவா எழுதுங்க, எழுதி படிங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. இந்த அட்டவணை படம் தான் அழகா போட்டு பாருங்க. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது எஸ்ஏ 20 மார்க் கேள்வி. அதுக்கு நான் ஒரு ரொம்ப எளிமையான வழி சொல்றேன். 1வது பாடம், 3வது பாடம், 4வது பாடம். 1வது பாடத்திலையும் 3வது பாடத்திலையும் 5 5 எஸ்ஏ இருக்கு. 4வது பாடத்துல 2 எஸ்ஏ தான் இருக்கு. மொத்தம் 12 எஸ்ஏ. இதை மட்டும் படிச்சாங்கன்னா 3 எஸ்ஏ எழுதலாம். 3 தான் எழுதணும். அவங்க 6 கேட்பாங்க. நம்ம இந்த 3 பாடத்துல இருக்கக்கூடிய 12 எஸ்ஏ மட்டும் எழுதுனா படிச்சா போதும். 3 எழுதிடலாம். 60 மார்க். அது முடிஞ்சு போச்சு. ஸோ 200க்கு 200 ரொம்ப சுலபமா எடுத்துக்கலாம். ரொம்ப படிக்க வேண்டியது இல்லை. நிறைய அறிவு வேணும், நம்ம கல்லூரியில் போய் மேற்கொண்டு படிக்கணும்ன்ற பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கணும். காமாட்சி வந்தாங்க பாருங்கண்ணே, அது போல ஆட்கள் டைமே இல்லை, மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு பிரைவேட்டா படிக்கிறவங்க, நான் சொன்னபடி திரும்பவும் சொல்றேன், 1 மார்க் கேள்வி எல்லா பாடத்துல இருக்கிற 12 பாடத்துல இருக்க 240 1 மார்க் படிங்க. 3 மார்க் கேள்வி முதல் 7 பாடத்துல இருக்கக்கூடிய 5 5 35 3 மார்க் படிங்க. பேராகிராஃபுக்கு 7 10 12 இந்த 3 பாடத்துல இருக்கக்கூடிய 3 5 15 பேராகிராஃப் படிங்க. 6 எழுதிடலாம். எஸ்ஏக்கு 1 3 4. சில மாணவர்கள் இருப்பாங்க 8வது பாடம் முக்கியம்னு கருதி இருப்பாங்க. அவங்க என்ன செய்யலாம்னா 3 4 8 படிக்கலாம். ஆனா 8ஆம் பாடத்துல 6 எஸ்ஏ இருக்குது. ஆனா நான் சொன்னபடி 1 3 4 படிச்சாங்கன்னா 12 எஸ்ஏ தான். 3 4 8 படிக்கலாம். 13 எஸ்ஏ படிக்கணும். ஒரு எஸ்ஏ அதிகமா படிக்கணும். அப்படி படிச்சாங்கன்னா 200க்கு 200 சுலபமா எடுத்துடலாம். சார், அதாவது இப்ப உங்களுடைய அனுபவத்துல பார்க்கும் பொழுது ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய தவறுகள், அதாவது ப்ரிப்பரேஷன் டைம்ல என்ன தவறுகள் செய்யறாங்க, அதே சமயம் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் செய்யறாங்க சார்? ஆமா, இது நிறைய என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, நான் மேட்சிங் சொன்னோம்னு வச்சுங்க, பொறுத்துக்க 12 மார்க் இருக்காது. அவன் என்ன செய்வான், விடை கேள்வியும் எழுதுவாங்க, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிடுறது. இந்த விடைக்கு பக்கத்துல 8 3 4ன்னு பிராக்கெட்ல நம்பரை போட்டுருவாங்க, சரியான நம்பரை. அப்படி போட்டாச்சுன்னா மார்க்கே கிடைக்காது. என்னுடைய அட்வைஸ் அவங்களுக்கு என்னன்னாக்கா, முதல்ல கொஸ்டின் உள்ளது அப்படியே 12 எழுதுங்க. விடையை வந்து படிச்சு பார்த்து சரியான விடைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கேள்விக்கு நேரா சேர்த்து எழுதுங்க, மேட்ச் பண்ணியே எழுதுங்க. ஒரே பக்கத்துல அந்த 12 நான் முதல்ல சொன்னபடி அப்படி எழுதி முடிச்சுட்டாங்கன்னா அவங்க சுலபமா மதிப்பெண் எடுத்துரும். அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, முக்கியமானது அது, அந்த நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னாக்கா இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க, நான் எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு படம் தெரியும், அட்டவணை தெரியும், ஆனா அங்க போட்டு வந்தானா அவனுக்கு மார்க் ஃபுல்லா வராது. என்ன மாணவர்களே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது இல்ல? என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யறீங்க, தேவை விதின்னு ஒண்ணு எடுத்துங்களா, அந்த ஒரு எஸ்ஏ இல்ல என்ன இருக்கு, தேவை விதியில் ஒரு அட்டவணை இருக்கா, நுகர்வோர் 1 நுகர்வோர் 2 நுகர்வோர் 3ன்னு 3 அட்டவணை இருக்கும், 3 படம் இருக்கும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அட்டவணைனாக்கா 2 கோடு போட்டு 1 2 3 4 5 6 எதுனா போதும். அப்படி இல்ல. என்ன செய்றீங்க, விலை இந்த பக்கம் பொருள்களின் வாங்கும் பொருள்களின் எண்ணிக்கை,
விலை 5 ரூபாய் இருக்கும்பொழுது ஒரு பொருள் வாங்குறான், 4 ரூபாய் இருக்கும்பொழுது 2 வாங்குறான், இப்படி வரும் இல்லையா? 5 4 3 2 1 1 2 3 4 5 இருக்கும். இது நுகர்வோர் 1. நுகர்வோர் 2 பாத்தீங்கன்னா 5 4 3 2 1 5க்கு நேரா டேஷ் இருக்கும். அதை நீங்க கவனிச்சிருக்கணும். அப்படி இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, அங்கே ஏதாவது 5 4 3 இப்படி போட்டுறீங்க. அங்காடி தேவை வரும்பொழுது அங்க கோடு எப்படி இருக்கும், 5க்கு நேரா 1ன்னு இருக்கும். அப்புறமா அதிகரிச்சுட்டே போயிட்டு 9ல முடியும். இந்த அட்டவணை நீங்க கவனமா எழுதினா தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ கோடு போட்டு நம்பர் போட்டா மார்க் வந்து நினைக்கிறீங்க. எங்களுக்கு சரியான அட்டவணையும் சரியான படமும் கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருக்கும். உங்க படத்தை பார்க்கும்போது நீ எங்க தப்பு பண்ணிருக்க, அட்டவணையில என்ன நம்பர் தப்பா போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதை நீங்க கவனம் செலுத்தணும். பல முறை அட்டவணையை எழுதி பார்க்கணும், படத்தையும் போட்டு பார்க்கணும். இந்த படம் சொல்லும்போது இன்னொரு உதாரணம், இந்த நுகர்வு சார்புன்னு ஒரு படம் இருக்கு. அதுல எக்ஸ் ஒய் அச்சு ஒரு வளைகோடு இருக்கும். நான் எல்லா மாணவர்களையும் கேட்பேன், இது அந்த வளைகோடு எக்ஸ் அச்சுல இருந்து போகுமா, ஒய் அச்சுல இருந்து போகுமா, ஆரிஜின்ல இருந்து போகுமான்றது. எல்லாம் ஆரிஜின்பாங்க, எக்ஸ் அச்சும்பாங்க, ஒய் அச்சும்பாங்க. சரியான விட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்களேன். நுகர்வு சார்புன்னு ஒரு வளைகோடு இருக்குதுல்ல, அது எங்க இருந்து போகும், ஒய் அச்சுல இருந்து. ஒய் அச்சுல இருந்து போகணும். அது சிலர் என்ன பண்றான், ஏதோ ஒரு கோடு 0ல இருந்து போடும், அப்புறம் மார்க் கிடைக்காதுல்ல. சோ ஒய் அச்சுல எந்த அலகுல இருந்து போகும் ஞாபகம் இருக்கா, 4வது அலகு. இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உனக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, கண்டிப்பா. அந்த அட்டவணை வந்து மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எளிமையா ஏதோ கட்டம் போட்டு நம்பர் போட்டா கோலம் போடுற மாதிரி போட்டா போதும்னு நினைக்கிறாங்க. படங்கள் பொழுதும் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஒரு கோடு அப்படி இழுத்து விட்டா மார்க் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம சரியான படத்தை பல முறை வரைஞ்சு பார்த்து அட்டவணையை மனப்பாடம் செய்து புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே பின்பற்றினால்தான் அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே சார், இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி விளக்குனீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, பிருத்வி 2 ஏவுகணை முதலாக எப்போது பரிசோதிக்கப்பட்டது? அதற்கான பதில் 1996ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அது பரிசோதிக்கப்பட்டது. ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சார்பாக இது உருவாக்கப்பட்டது. அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று 350 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை படைத்தது. பலமுறை இதன் திறன் சோதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக நேற்று ஒடிசா அருகே மீண்டும் அது சோதிக்கப்பட்டது. கேள்வி 2, சேது சமுத்திர திட்டத்திற்கு எப்போது அடிக்கல் நாட்டப்பட்டது? அதற்கான பதில் இந்த திட்டத்திற்காக 2005ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இந்த திட்டம் தடைப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேள்வி 3, வால்ஸ் தோட்டம் எனும் நாவலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் சீனாவை சேர்ந்த ஜியாங் ராங் என்ற இளைஞர் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த நாவலை எழுதினார். இந்த புத்தகம் இதுவரை உலகம் முழுவதிலும் உள்ள 250 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புத்தகம் வெளியான 2 வாரங்களில் 50,000 பிரதிகள் விற்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது உலக நாவல் வரலாற்றில் பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. அண்மையில் இது தமிழில் கடந்த மாதம் வெளியிடப்பட்டுள்ளது. செயல் நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு 710 பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் பிரிவில் 650 பேர், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிவில் 60 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் பிரிவில் விண்ணப்பிக்கும் பதவிக்கு ஏற்ப இளநிலை முழு நேர பொறியியல் படிப்பில் 65% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிவில் விண்ணப்பிக்கும் பதவிக்கு ஏற்ப மேலாண்மை பட்டப்படிப்பில் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி உள்ளபடி 30 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். செயல் இணையதளத்தின் வழியே வரும் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். நேர்முக தேர்வு, குழு விவாதம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.